வணக்கம். விஷன் 1000 மிஷன் அண்டர் 2.0 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கான 25-26 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸில் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் செஷன் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் தான். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒரு செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸ்கீம்ஸில். ஒரு 1 hour வீடியோ பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப கிரிட்டிக்கலான சில மினிஸ்ட்ரிஸு, அது ரெலவெண்ட்டான பேசிக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் இயர்ஸ், ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வி லிஸ்டட் சம் டாபிக்ஸ் டூ. ஓகே, ஸோ அதிலேருந்து இன்ஃபரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிற வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின்ஸ் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, அதில் எதெல்லாம் கிரிட்டிக்கலாக கேட்கணும், தட் இஸ் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவங்க சைடு இருந்து இருக்குது அப்படின்னு வரும்போது, பேசிக்காக நம்ம பார்த்த விஷயங்கள் அப்படின்னு வரும்போது, எப்பயுமே ஒரு ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். தென் அது ஒரு சென்ட்ரலைஸ் ஸ்பான்சர் ஸ்கீமா இல்லை சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமா, அப்படி ஒரு சென்ட்ரலைஸ் ஸ்பான்சர் ஸ்கீமாக இருந்தாலும் 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறணும். தென் டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ், ஸோ அதில் எதுவும் ஏஜ் கேட்டகரி இருக்கா, இல்லை இன்கம் ஸ்லாப் ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை சம் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி சச்சஸ் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸு, மைனாரிட்டிஸ் ஆர் டிசபிலிட்டி, இந்த மாதிரி எதாவது டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா. தென் மெத்தட் ஆஃப் பெனிஃபிட் என்னவா இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு கேஷ் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமாக இருக்குது அப்படின்னா அதில் கேஷ் அசிஸ்டன்ஸ் மட்டும்தான் ஃபெசிலிட்டேட் பண்ணியிருப்பாங்களா, இல்லை இன்கைண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஏதாச்சும் பண்ணுறாங்களா, தட் இஸ் சப்போர்ட்டிங் சிஸ்டம் ஏதாச்சும் இருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஸ்கீமில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது லாங்குவேஜ் ஆஃப் த கொஷினும் நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இன்சென்ஸ் நமக்கு சில கொஷின்ஸ்க்கு கிரிட்டிக்கலாக தேவைப்படக்கூடிய எலிமெண்ட்டை தாண்டி சம் திங்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் சம் அண்டர்ஸ்டாண்டிங். இன்சென்ஸ் லாஜிக்கல் அசம்ஷன் மூலமாக எல்லா கொஷினையும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா நாலேஜ் பார்ட்டை வச்சு கிராக் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வி ஹாவ் டு யூஸ் சம் கிரிட்டிக்கல் திங்ஸ் சச்சஸ் அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி கனெக்டிங் வேர்ட்ஸ் சச்சஸ் அண்டு, ஒன்லி, பட்டு, இந்த மாதிரி சில கனெக்டிங் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயங்களை வச்சுக்கிட்டு நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத அந்த வேர்டு வச்சுக்கிட்டு வி கேன் கெஸ் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ஒரு ஸ்கீமை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது பெனிஃபிட் அப்படின்னு வரும்போது காம்பனண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சோம். ஓகே, ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பர்டிகுலர் செஷன். ஸோ இந்த செஷனுமே எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ்க்கானது தான். ஸோ லாஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிரிட்டிக்கல் மினிஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹெல்த்து, தென் எஜுகேஷன், தென் ஸ்கில் டெவலப்மெண்ட், லேபர் எம்ப்ளாய்மெண்ட், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி கோர் ஏரியாஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கும் அதே அளவுக்கு இம்பார்ட்டண்ட் உள்ள ஒரு சில ஏரியாஸ் தான். பட் கொஸ்டின்ஸோட நம்பர்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் இதை கொஞ்சம் லெஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செகண்ட் செஷனில் எடுத்துகிட்டு வந்தது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸஸ்லேயுமே திங்ஸ் வாட் ஹவ் டு நோட்டீஸ் அப்படிங்கிறதும், எந்தெந்த மினிஸ்ட்ரீஸில் எந்தெந்த ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் பர்டிகுலரைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதும், அது எது மூலமாக அரைவ் ஆனோம், தட் இஸ் ஆங்கரிங் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேஸ்ட் ஆன் தி இயர் அண்ட் ரிவ்யூ, இந்தியா இயர் புக்கில் இருந்து கேட்ட தட் இஸ் இருந்த ஸ்கீம்ஸு ப்ளஸ் பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்சு, இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட்டோட ஸ்பீச் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுலேருந்து கன்சால்டேட் பண்ண விஷயம் தான் சொன்னோம். அதுக்கான ஒரு ரெடிமேட் ரெஃபரன்ஸ் மெட்டீரியலுமே அட்டாச் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இன்றைக்கி இருக்கிறதும். இன்றைக்கும் நம்ம சில மினிஸ்ட்ரிஸை கன்சால்டேட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஓகே, ஸோ நேற்று பார்த்தா அதே செட் ஆஃப் திங்ஸை தான் இன்றைக்கி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறோம். பட் வேறு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்குறது தான். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா with respect to social security schemes. Okay, so anything with respect to micro pension and micro insurance schemes. Okay, so micro pension and micro insurance schemes in sense mostly இது யாருக்கானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்க்கு தான் இருக்கும். ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்க்கு வந்து நியூ பென்ஷன் சிஸ்டம் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் வித் ரெஸ்பெக்ட் டு அன்ஆர்கனைஸ் செக்டார்ஸ் அப்படின்னு வரும்போதோ இல்லை கிக் ஒர்க்கர்ஸ்னு வரும்போதோ இவங்களுக்கான மைக்ரோ இன்சூரன்ஸும்
மைக்ரோ பென்ஷன் ஸ்கீம்ஸும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகிறது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ அதில் ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான் 2016 கேட்டது, தட் இஸ் அட்டல் பென்ஷன் யோஜனா. இது அந்த வருஷம் தட் இஸ் 2014-15 இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். திட் இஸ் அன் ரிவைஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஓல்டர் ஸ்கீம்ஸ் தான். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இட் இஸ் அ மினிமம் கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம் மெயின்லி டார்கெட்டட் அட் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் அன் மினிமம் கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இந்த ஸ்கீமை பொறுத்தளவுக்கு அது ஒரு மினிமம் கேரண்டீடு ஸ்கீம் தான். ஓகே, ஸோ அது ஸ்லாப் வந்து பேஸ்ட் ஆன் தி ப்ரீமியம் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அப்படியே அது மந்த்லி 1000, மந்த்லி 2000, மந்த்லி 5000 அந்த மாதிரி ஸ்லாப் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ரீமியம் பேமெண்ட். ஓகே, ஸோ பட் த கன்சர்ன் இஸ் தட் அப்ஜெக்டிவ் ஆஃப் தட் ஒன் இஸ் யாருக்கானது அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இங்கேயும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செக் பண்ண வேண்டிய விஷயம் டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸை வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் எஸ், தட் இஸ் கரெக்ட். ஓகே, செகண்ட் ஒன்று பாருங்கள், ஒன்லி ஒன் மெம்பர் ஆஃப் அ ஃபேமிலி கேன் ஜாயின் இன் த ஸ்கீம். ஸோ ஒரு குடும்பத்தில் ஒன் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தான் இதில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கலாகவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ சில ஸ்கீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு சப்போர்ட் ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஓகே, ஸோ கவர்மெண்ட் சைடு இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மெம்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். பட் இதெல்லாம் கான்ட்ரிபியூஷன் பேஸ்டு ஸ்கீம். ஓகே, ஸோ நமக்கு ஓரளவுக்கு ஆன்சர் தெரியலைன்னாலும் வி ஹாவ் டு லாஜிக்கலி அஸ்யூம் அவர் செல்ஃப் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஸோ அது அந்த லாஜிக்கல் அசம்ஷனுங்கிறது இதுதான். ஸோ யூஸ்வலாக ஒரு கவர்மெண்ட் ஏதோ ஒன்று வந்து நமக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அந்த இடத்துல என்ன பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரோ டவுன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸோட ஸ்கோப்பை எங்கேயாச்சும் லிமிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் வேரஸ் இதெல்லாம் கான்ட்ரிபியூஷன் பேஸ்டு ஸ்கீம். இன்சென்ஸ் நம்ம சைடு இருந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது, தட் இஸ் பீப்புள் சைடு இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த ஸ்கோப்பை என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்களோ தவிர நேரோ டவுன் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ இப்போது தட் இஸ் கரண்ட்லி இந்த ஒரு பர்டிகுலர் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி பார்க்கும்போது ஒன்லி ஒன் மெம்பர் ஆஃப் அ ஃபேமிலி கேன் ஜாயின் த ஸ்கீமான்னு கேட்டால் நோ, தட் இஸ் நாட். ஓகே, ஸோ எனி மெம்பர் கேன் ஜாயின் இன் த ஸ்கீம். ஸோ தட் இஸ் அன் ஏஜ் க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அபவ் தி ஏஜ் ஆஃப் 18 years. ஓகே, ஸோ அங்கேருந்து இட் வில் ஸ்டார்ட். ஸோ அதுதான் இதோட கண்டிஷன். ஸோ அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, தென் த சேம் அமௌண்ட் ஆஃப் பென்ஷன் இஸ் கேரண்டீட் ஃபார் அ ஸ்பவுஸ் ஃபார் லைஃப் ஆஃப்டர் சப்ஸ்கிரைபர்ஸ் டெத். ஓகே, ஸோ இது நம்ம 2025 ஸ்கீம்லேயுமே நம்ம அட்ரஸ் பண்ணோம். இந்த ஒரு தட் இஸ் 2024 ஸ்கீமில் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தான் ஸ்கீம், இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு பென்ஷன் ஸ்கீம் தான். ஓகே, ஸோ அது மாதிரியே இதுவும் ஒரு பென்ஷன் ஸ்கீம் தான். இதுவும் அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ்க்கு தான். ஆனால் அதோட எக்ஸ்டென்ஷன் பாருங்கள், அங்கே ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், ஒன்லி தட் இஸ் சேம் அமௌண்ட் ஆஃப் பென்ஷன் இஸ் கேரண்டீட் ஃபார் அ ஸ்பவுஸ் ஃபார் லைஃப் ஆஃப்டர் சப்ஸ்கிரைபர்ஸ் டெத். ஸோ சேம் அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத டிமாண்ட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்குது. இன்சென்ஸ் ஃபேமிலி பென்ஷன் இஸ் அப்ளிகபிள் டு த ஸ்பவுஸ் அண்ட் அன்மேரிட் டாட்டர்ஸ். ஸோ பெனிஃபிஷியரிஸோட எக்ஸ்டென்ஷன் மட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ சப்போஸ் நம்ம அட்டல் பென்ஷனுக்கு ஒர்க் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமோட டிமாண்ட் என்னங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியும். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல கொஸ்டினோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்படின்னா சேம் அமௌண்ட் ஆஃப் பென்ஷன் இஸ் கேரண்டீட் ஃபார் ஸ்பவுஸ் ஃபார் த லைஃப் ஆஃப்டர் சப்ஸ்கிரைபர் டெத்தான்னு கேட்டால் எஸ், தட் இஸ் கரெக்ட் தான். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் பென்ஷன் ஸ்கீமை பொறுத்தளவுக்கு இது கரெக்டு தான். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் கிடையாது, தட் இஸ் ஆஃப்டர் அன்மேரிட் டாட்டர்ஸ்லாம் கிடையாது, அங்கேயும் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 3. ஓகே, ஸோ அப்போது இங்கே வந்து ஃபேமிலி பென்ஷன் இஸ் அப்ளிகபிள் டு த ஸ்பவுஸோடு நிப்பாட்டிட்டாங்க. இங்கே பாருங்கள் சேம் அமௌண்ட் ஆஃப் பென்ஷன் இஸ் கேரண்டீடுன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கேயும் சேம் அமௌண்ட்டா செக் பண்ணணும். தட் இஸ் half ஆஃப் தி அமௌண்ட் இருக்கும். ஓகே, 50% ஆஃப் தி ஹஸ்பண்ட்ஸ் பென்ஷனில் இருந்து வர்றது தான் ஒய்ஃப்க்கு வருமோ தவிர ஸ்பவுஸ்க்கு வருமோ தவிர அது டாக்டருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகாது. பட் இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் 100% ஹஸ்பண்ட் என்ன வாங்குறாரோ அதே அமௌண்ட் ஆஃப் பென்ஷன் இவரும் வாங்குவாங்க, ஸ்பவுஸும் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சில டிஃப்ரென்சஸ் அவங்க எலிமெண்ட்டாகவே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரிஸ் யார், வாட் டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் தே ஆர் கிவன். ஓகே, ஸோ அதுலேயும் பெனிஃபிஷியரிஸோட க்ரைட்டீரியாஸை வந்து தே ஆர் கொஸ்டினிங். இன்சென்ஸ் க்ரைட்டீரியா இன்சென்ஸ் ஒரு ஃபேமிலியில் எத்தனை பேர் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கலாகவே நம்ம யோசிச்சு போட்டுட்டு போயிடணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஆன்சர் இஸ் B 1 and 3.
நெக்ஸ்ட் ஒன் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம் என்ட்ரி ஏஜ் அகெயின். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஏஜ் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் 18 years நாட் 40 years. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ இது ஆல்ரெடி வி டிஸ்கஸ். ஏஜ் ஸ்பெசிஃபிக் கான்ட்ரிபியூஷனான்னு கேட்டால் எஸ். ஒரு 18 yearsல ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா 40 yearsல ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாருன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம் பே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே 3000 per month ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்னன்னா 1840 அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக 18 yearsல பே பண்ணுற ஒருத்தர் கண்டிப்பாக லெஸ் ப்ரீமியம் தான் பே பண்ணியிருப்பார் கம்பேர் வித் 40. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஈச் சப்ஸ்கிரைபர் அண்டர் த ஸ்கீம் ஷால் ரிசீவ் அ மினிமம் பென்ஷன் ஆஃப் 3000 per month ஆஃப்டர் அட்டைனிங் தி ஏஜ் ஆஃப் 60 years கேட்டால் எஸ், தட் இஸ் ஃபைன். பட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு ஸ்பவுஸ் மட்டும்தானே தவிர அன்மேரிட் டாட்டர்ஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 and 3 இஸ் தி ஆன்சர். இது நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். அகைன் திருப்பி ரீஇட்ரேட் பண்ணுறோம், சேம் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ங்கிறதுனால. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸில் கேட்ட பென்ஷன் ஸ்கீம்ஸ், மேபி இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸும் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ மைக்ரோ இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் எது இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஜீவன் ஜோதி, பீமா யோஜனா இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த மைக்ரோ இன்சூரன்ஸ் ஸ்கீம் எதுங்கிறதையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் 2021 கேட்டது. இது எல்லாமே அட்டல் பென்ஷன் ஸ்கீம் நம்ம பார்த்தோம். பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனாவும் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ரெண்டுமே மைக்ரோ இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகே, ஸோ இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் கேட்கலாம். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஓகே, நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் டாபிக் அப்படின்னு வரும்போது இந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸில் யார் அவைல் பண்ணுறாங்க, தட் இஸ் ஹூ இஸ் தி டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ். ஓகே, தென் வெதர் இட் கேன் எக்ஸ்டெண்டட் டு ஸ்பவுஸில் இருந்து அன்மேரிட் டாட்டர்ஸ் இந்த மாதிரி ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் த கன்சர்ன் பர்சன் இட் லீட்ஸ் டு ஸ்பவுஸா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுவும் ப்ரீமியம் எவ்வளோ போகும், தட் இஸ் அமௌண்ட் 50% போகுமா இல்லை 100% போகுமா அப்படிங்கிறதையும் யூ ஷுட் நோ. ப்ரீமியம் பேமெண்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்க அண்ட் பென்ஷன் ரிசீவ்டு எவ்வளோ அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. க்ரைட்டீரியா மோஸ்ட்லி 18 to 40 தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ரம் ஸ்டார்ட்ஸ் வந்து 60 yearsலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, வெதர் பெனிஃபிஷியரிஸ் ஒன்லி ஒன் மெம்பர் ஃப்ரம் ஃபேமிலி ஆர் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அப்சர்வேஷன் தான், இது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் செக்டரில் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் இருக்குதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகே, ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்பில் 2016 கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா. ஸோ அந்த டைம் இது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, ஸ்டார்ட் அப் அண்ட் ஸ்டாண்ட் அப் இந்தியா. ஸோ எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் ஆர் எனி ஒன் கம் அஸ் அ ஃபர்ஸ்ட் என்டர் இன் டு தி பிஸ்னஸ். ஸோ தே கேன் அவைல் லோன் ஃப்ரம் தி பேங்க். ஸோ அதுலேயும் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு பேங்க்கில் வந்து ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் விமனுக்கு ஸ்டார்ட் அப் லோன்ஸ் கொடுத்தாகணும் அப்படிங்கிறத கண்டிஷனாகவே இம்போஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் தான். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பர்பஸஸ் டு ப்ரொமோட் ஆண்டர்பிரினர்ஷிப் அமாங் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் விமன் ஆண்டர்பிரினர்ஷிப்னு கேட்டால் எஸ் இட் இஸ். நான் அதனால தான் ஒரு பாயிண்ட்டில் அப்சர்வ் பண்ண சொன்னேன் உங்களுக்கு. டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸில் ஏதாச்சும் ஒரு க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு. க்ரைட்டீரியா இன் சென்ஸ் எனி ஏஜ் கேட்டகரியோ இல்லை செக்ஷன் கேட்டகரியோ வச்சுருக்காங்களான்னு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா விமன் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுங்கிறது அப்சர்வேஷனாகவே இருக்குது. ஸ்டார்ட் அப் இந்தியா இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல், பட் ஸ்டாண்ட் அப் இந்தியா இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் விமன். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இட் ப்ரொவைட் ஃபார் ரீஃபினான்ஸ் த்ரூ சிட்பியா. எஸ், கரெக்டு தான். ஓகே, ஸோ சிட்பி வழியாக தான் ரீஃபினான்ஸ் பண்ணாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஓகே, நவ் இந்தளவுக்கு பெரிய ஸ்கீமோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ ஆஃப் லேட் இல்லாட்டினாலும் பட் அந்த டெஃபினேஷன் ஃபார் எம்எஸ்எம்இ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூ ஷுட் நோ. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் சி போத் 1 and 2. ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. இது வந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். நமக்கு ஆல்ரெடி இதுவும் 2016 14-15 ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒன்று தான். சிஷு, கிஷோர், தருண் இந்த மாதிரி கேட்டகரைசேஷன் ஆஃப் லோன்ஸு. இது ரீஸ்ட்ரக்சரிங், தட் இஸ் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி, தட் இஸ் முத்ரா. ஸோ இது யாருக்கானது அப்படின்னா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், நான் கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாருமே லோன் ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். ஸோ அந்த சிஷு, கிஷோர், தருணோட அமௌண்ட் லிமிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் யூ ஷுட் நோ. ஓகே, ஸோ முத்ரா யோஜனாவோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிங்கிங் ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஸ் இன்டு ஃபார்மல் ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஓகே, ப்ரொவைடிங் லோன் டு புவர் ஃபார்மர்ஸா. ஸோ முத்ரா யோஜனா இஸ் ஃபார் ஹூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபார் நான் கார்பரேட் நான் ஃபார்மிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ப்ரொவைடிங் பென்ஷன் டு ஓல்ட் அண்ட் டெஸ்டிடியூட் பர்சன். ஸோ திஸ் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஸ்கீம். Then funding the voluntary organization involved in the promotion of skill development and employment, maybe venture capital, angel investors இருக்கலாம். ஓகே, இதுவாக இருக்க முடியாது. ஸோ அப்ஜெக்டிவ் இஸ்
ஃபஸ்ட்டு ஒன்று தான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ சில கொஸ்டின்ஸ்க்கு பேசிக் அப்ஜெக்டிவ் தெரிஞ்சாலே அந்த கொஷினை நம்ம ஈஸியாக கிராக் பண்ணிட்டு வந்துடலாம். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அப்படி தான் இருக்கும். 1 or 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாகவே ஆன்சர் பண்ணக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்கீம் ஃபார் தி என்டர்பிரினர்ஷிப் மெக்கானிசம். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் நம்ம லேட்டே டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து வாட்டர் கன்சர்வேஷன், இது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின். இதில் ரொம்ப நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக எய்ம் ஆஃப் த ஜல் ஜீவன் மிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் ப்ரொவைடிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இன் தி ஃபார் தி ஹவுஸ் ஹோல்டு. ஓகே, ஸோ அந்த மினிமம் லெவல் ஆஃப் வாட்டர் கன்சம்ஷன் ஆர் வாட்டர் ஃபெசிலிட்டேஷன் டு தி ஹவுஸ் ஹோல்டு தான் இதோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஸ்கீம் நம்மளால் அப்ரோச் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் சீக்ஸ் டு என்ஷூர் ஈஸ் ஆஃப் லிவிங் which leads to healthier as well as hygienic living condition in rural areas. Yes, correct தான். Second பாருங்க, it aims to establish water tanks in good numbers with the slogan Har Ghar Jal. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் வந்து வாட்டர் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணுறதா இல்லை ஹவுஸ் ஹோல்டுக்கு அன்இன்டரப்டட் வாட்டர் சப்ளைவை என்ஷூர் பண்ணுறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அப்ஜெக்டிவ் இஸ் அன்இன்டரப்டட் வாட்டர் சப்ளை தான். அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நமக்கு இருக்கிற ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். இந்த மிஷன் சீக்ஸ் டு அச்சீவ் திஸ் கோல் பை 2024 கேட்டால் எஸ், தட் இஸ் கரெக்ட் தான். தேர்ட் ஒன் இஸ் பை என்ஷூரிங் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அட் வில்லேஜ் லெவல் இட் ஹெல்ப் இன் டெவலப்பிங் லோக்கல் லீடர்ஷிப் பேஸ்ட் ஆன் தி காந்திஜிஸ் ஃபிலாசபி ஆஃப் கிராம் சுராஜ்யா. தீஸ் ஆர் ஆல் ஸ்லீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக் ஸ்கீம், அவ்வளோதான். 1 or 2 ஸ்கீம்ஸ் தான் இந்த மாதிரி இதெல்லாம் ரெப்ரஸன்டேஷனாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டரை பொறுத்தளவுக்கு. ஓகே, the next one is women and child development, minorities, tribal development, developmental schemes for scheduled caste, scheduled tribes. இந்த இதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் மகிழ கிஷான் சசிகாரன் பரியோஜனா. ஓகே, ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் இட் இஸ் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட். ஸோ நேச்சுராகவே இது நமக்கான ப்ரோக்ராம்ங்கிறது தெரிஞ்சிடும். பட் இதில் அப்ஜெக்டிவ்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் to create sustainable agriculture livelihood for opportunities for women in agriculture. Okay, so இங்கே கிசான்ங்கிற ஒரு வேர்டு வேறு இருக்குது. ஸோ farmers to ensure food and nutritional security at the household and the community level. Okay, to enable women to have better access to inputs and services of government and other agencies. Okay, then fourth, the D statement பாருங்க, to help women educate the rural folk and improve their living condition. So scheme or objective, it is all about women empowerment in the farming sector. But D option பாருங்க, to help women educate the rural folk. Okay, so அப்போ இதுதான் objective of the scheme ஆன்னு கேட்டால் that is not an objective of the scheme. So by understanding these things you can address it. Okay, so அப்படியே எடுத்து கொடுத்துருப்பாங்க. To create sustainable agriculture livelihood opportunities for women in agriculture, to ensure food and nutrition security, to enable women to have better access to inputs and services of the government and other agencies. இது இல்லை. ஓகே, ஸோ ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் ரொம்ப பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருந்தாலே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்படி இருக்கையில் இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டினோட ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஒய் இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்கீம். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கீமோட அப்ஜெக்டிவ்ங்கிறது விமன் எம்பவர்மெண்ட் இன் தி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. ஓகே, ஸோ அதுக்கானது தானே தவிர நாட் இன் வித் ரெஸ்பெக்ட் டு ரூரல் ஃபோக்கை டெவலப் பண்ணி அது மூலமாக அவங்களுக்கான வாழ்வாதாரம், தட் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ். ஓகே, ஃபைன். Next one, consider the following statement regarding the Sugamya Bharat Abhiyan. Okay, so objective of program என்னன்னு சொல்றாங்க. This program is initiated by the Department of Empowerment of Persons with Disability, Ministry of Social Justice and Empowerment. So with respect to disability அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அவங்களுக்கான ஸ்கீம் தான். சுகம்யா பாரத் இட் இஸ் ஃபார் டிசபிலிட்டிக்கான ஒரு ஸ்கீம் தான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, திஸ் ப்ரோக்ராம் இஸ் இனிஷியேட்டட் பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இட் எய்ம்ஸ் டு டெவலப் ஆன் இன்க்ளூசிவ் சொசைட்டி ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். ஓகே, ஸோ ஒரு டெவலப்மெண்ட் விச் சுட் பி இன்க்ளூசிவ் அப்படிங்கிறத தான் இது மீன் பண்ணுதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி கரெக்டாக இருக்கான ஸ்கோப் இருக்குது. ஏன்னா ரைடர் பெருசாக எதுவும் கிடையாது. ஏன்னா இங்கே எதுவும் வந்து கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ண கிடையாது. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா இட் எய்ம்ஸ், ஓகே, ஸோ இட் எய்ம்ஸ் டு டெவலப் ஆன் இன்க்ளூசிவ் சொசைட்டி ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. இதில் எதுவும் இன் வாட் வே அப்படிங்கிறதெல்லாம் தே ஆர் நாட் மென்ஷனிங்.
ஸோ என்ன வேல அப்படிங்கிறத இங்கே ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் நோ. அப்போது ஜென்ரலாக ஜெனரிக்காக இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட். இது ஸ்லீப்பிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் ஹாஸ் ப்ரொவிஷன் ஆஃப் பென்ஷன்ஸ் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. இங்கே தான் வர்றாங்க என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தே ஆர் ப்ரொவைடிங் அப்படிங்கிறது. வெதர் தட் பர்டிகுலர் ஸ்கீம் ensures a pension for persons with disability. That is an objective of Sugamya Bharat Abhiyan anu keta no. Sugamya Bharat Abhiyan means inclusive and accessible facilitation, okay, for disabilities. In sense transportation சரி, அவங்களுக்கான பிளேசஸில் வந்து தட் இஸ் ஒரு அக்சசபிலிட்டி, ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குனாலோ இல்லை ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை ஏதோ ஒன்று அவங்களோட மொபிலிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராமாக தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ தவிர இட்ஸ் கோர் அப்ஜெக்டிவ் இஸ் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு பென்ஷன் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி. மேபி சம் ஸ்கீம்ஸ் வேர் தேர், பட் திஸ் இஸ் நாட் தி பர்டிகுலர் ஸ்கீம் டு என்ஷூர் பென்ஷன்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் அப்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் அக்சசபிள் இந்தியா கேம்பெயினை என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயம் தான், டு ரீஷேப் இந்தியா இன்டு எ ட்ரூலி இன்க்ளூசிவ் சொசைட்டி. Okay, so campaign ensures universal accessibility across 3 vital domains: built infrastructure, transport system and information communication technology ecosystem. So எது criteria இல்லை, இது இல்லை. ஓகே, ஸோ அப்போது ஏதோ ஒரு ஃபால்ஸ் பெனிஃபிட்டை உள்ளே கொண்டு வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு இதுதான் இந்த பர்டிகுலர் ஸ்கீமோட அப்ஜெக்டிவ்னு கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்போ அதையுமே நம்ம வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ அதனால தான் சொல்கிறது, எனி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லை இன்கைன் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் அங்கே நடக்குதா அப்படிங்கிறது. ஸோ மோஸ்ட்லி இன்கைன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வரும்போது அது ஃபினான்ஷியலி கான்ட்ரிபியூட்டட் அப்படின்னா அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தி லாங்குவேஜ். திருப்பி அதை தான் சொல்கிறேன். எல்லா கொஷின்ஸ்க்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நாலேஜ் பார்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வி ஹாவ் டு டேக் சம் ரிஸ்க். அது கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கணும். அதுக்கு இதெல்லாம் இன்ஃபரன்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் பிஎம் ஜன்மான் ஸ்கீம். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம், எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கீமும் கூட. ஓகே, ஸோ கேட்குறதுக்கு மோர் எக்ஸ்பெக்டட் ஸ்கீம் கூட. ஸோ இது யாருக்கானது அப்படின்னு கேட்குறாங்க, ஜன்மான் ஸ்கீம். ஸோ இட் இஸ் அ ஸ்கீம் ஆஃப் தி கவர்மெண்ட் டு இந்தியா ஃபார் எலக்டோரல் லிட்ரஸி. ஸோ அதுதான் இதோட ஸ்கீமோட அப்ஜெக்டிவா டு voters. Second, it is a scheme of the government of India for deepening of democracy in the functioning of the Panchayat Raj institution. So deepening democracy in the Panchayat Raj institution இதோட objective. It is a scheme of the government of India for benefiting every member of the tribal community from government schemes. So scheme of the government of India of benefiting every member of tribal community from government schemes check பண்ணணும். It is a scheme of the government of India for benefiting migrant workers in an unorganized sector. ஸோ அவங்களுக்கான ஸ்கீமாக இது. ஸோ வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் பிஎம் ஜன்மான் ஸ்கீம் அப்படிங்கிறது, இட்ஸ் நத்திங் பட் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பிஎம் ஜன்மான் இஸ் பிரதான் மந்திரி ஜன்ஜதி ஆதிவாசி நியாய மகா அபியான். ஸோ இந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிருந்தாலே இதில் எதுங்கிறத உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்க முடியும். தட் இஸ் ட்ரைபல் கம்யூனிட்டி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இட் இஸ் ஃபார் தி சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அதுவும் 75 பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் கம்யூனிட்டிஸ்க்கு residing in 18 states and 1 union territories. Okay, so the mission aims to provide basic facilities such as safe housing, clean drinking water and improved access to education, health, nutrition and road and telecom connectivity. So this is not considered to be a new scheme. In sense, it is not going to introduce any new component. Already இருக்கக்கூடிய existing component இருக்கும் இல்லையா, லைக் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு கிராம் சதக் யோஜனா இருக்கலாம், இல்லை வாட்டர், இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னா ஜல் ஜீவன் மிஷன்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் ரூஃப்குள்ளே இன்டர் கனெக்ட் பண்ணி அதை ஒரு நோடல் பார்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்கீம் மூலமாக என்ன பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னா என்ஷூர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் எந்த நியூ காம்பனண்ட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ண கிடையாது. எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை கன்சாலிடேட் பண்ணி அது மூலமாக ஒரு சர்வீஸை டு தி ட்ரைபல்ஸ், எஸ்பெஷலி பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸுக்கான ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடியதான் இந்த ப்ரொவிஷன். ஸோ இட் ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபார் எலக்ட்ரிகேஷன், அன்எலக்ட்ரிக் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் 3 years. ஸோ 11 intervention implementation by line ministers. Okay, 9 line ministries in sense which are implementing the scheme. Okay, so அந்த consolidation process தான் நடக்குது. ஸோ அப்போது ஸ்கீமு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் they are focusing on சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் போகும்போது சம்டைம்ஸ் மைனாரிட்டிஸையும் ட்ரைபல் கம்யூனிட்டிஸையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இது இந்த தடவை கேட்குறதுக்கான ஸ்கோப்பு இருக்குங்கிறதுனால சொல்கிறேன், இந்த ஸ்கீம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
right? Okay. The next one, which one of the following is a program launched for the holistic development of the adolescent population? So adolescent population oda holistic development ensure பண்ணக்கூடிய scheme இதில் எதுன்னு கேட்குறாங்க. Various schemes were there, but objective of this particular scheme ஓட name வந்து ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய கிரயக்காரம் தான். ஓகே, ஸோ இது ஒரு நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம் லான்ச்டு பை இந்தியாஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இன் 2014. It is focused on the holistic development and well-being of adolescent aged 10 to 19 years. ஏன்னா இந்த இடத்துல சம்டைம்ஸ் ஃபார் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போகணும் அப்படின்னா ஸ்கீமை கொடுத்துட்டு அடலசன்ஸ்க்கா இல்லை ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கா இல்லை ப்ரைமரி ஸ்கூல்ஸ்க்கா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து நீங்கள் ரொம்ப நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஸ்கீம் தான் கேட்பாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸ்கீம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2014, 2016, 19 இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் தான் கேட்டுக்கிட்டே வர்றாங்க. நான் ஆல்ரெடி நேற்று சொன்னேன், ஒரு ஸ்கீமை கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்கணும் அப்படின்னா அது ஒரு டெவலப்மெண்ட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் வந்ததாக இருக்கணும், இல்லை மேஜரான ஒரு இம்பேக்ட் அது சொசைட்டியில் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு ஸ்கீமை தான் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அதுவும் வெரி ஸ்பெசிஃபிக் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் அதை தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போது ஃபில்டர் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை ஃபில்டர் பண்ணுங்கள். வெறும் புது ஸ்கீமை மட்டும் படிச்சுட்டு பழைய ஸ்கீமை விட்டுட்டு போயிடாதீங்க. ஸோ அப்படி நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னா எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸில் எதெல்லாம் ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸோ அதை மட்டும்னாச்சும் அட்லீஸ்ட் பார்த்துட்டு போங்க. எனக்கு ஸ்கீம் பார்க்க டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் எது இருக்கோ அதை மட்டும்னாச்சும் பாருங்கள், டெஃபினட்டாக மாட்டோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ராஷ்ட்ரிய கிஷோர் சுஸ்திய கிரயக்காரம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், பிரதான் மந்திரி விரஷத்கா சம்வர்தன் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு பை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மினிஸ்ட்ரிஸ்? ஸோ இந்த பிரதான் மந்திரி விரஷத்கா சம்வர்தன் இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபென்ட்ரல் ஃப்ளாக்ஷிப் ஸ்கீமு. அவங்களே சொல்லிடுறாங்க, சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். நோட் டவுன், இட் இஸ் அன் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். ஓகே, ஸோ யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். அட்லீஸ்ட் இவ்வளோனாச்சுன்னு இந்த ஸ்கீம் எடுத்து இப்போ ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதுதான் மேஜராக இருக்கணும். இது ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமு, மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 2025 லான்ச் பண்ண ஸ்கீம் தான், நியூ ஸ்கீம் தான். யாருக்கானது? டு எம்பவர் மைனாரிட்டி அண்டு ஆர்டிசன் கம்யூனிட்டிஸ். ஓகே, ஸோ மைனாரிட்டியும் ஆர்டிசன் கம்யூனிட்டிஸையும் டெவலப் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. ஸோ ஆல்ரெடி இயர்லியர் ப்ரோக்ராம்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணி ஒரு ஸ்கீம். ஸோ இதில் எதெல்லாம் காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆண்டர்ப்ரனர்ஷிப், எஜுகேஷன் அண்ட் கல்ச்சரல் ப்ரிசர்வேஷன். மைனாரிட்டிஸ்னு வரும்போது அந்த கல்ச்சரல் ப்ரிசர்வேஷன் டிஃபால்ட்டாகவே உள்ளே இன்க்ளூட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போது ஸ்கீமோட பர்பஸ் தென் எந்த செக்டார் கீழே வருது, தட் இஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்டா இல்லை சென்ட்ரல் செக்டாரா, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, டார்கெட்டட் யார். இங்கே பாருங்கள், மைனாரிட்டியோட அவங்க நிப்பாட்டலை, ஆர்டிசன் கம்யூனிட்டிஸை சேர்த்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போது ஸ்கீமை இன்க்ளூட் பண்ணும்போது இதை மேண்டேட்டடாக தெரிஞ்சிருக்கணும். தென் ஆல்ரெடி இன்டகிரேட்டட் 5 ப்ரோக்ராம்ஸ் எதுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. எதுக்கானது? ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆண்டர்ப்ரனர்ஷிப், எஜுகேஷன் அண்ட் கல்ச்சரல் ப்ரிசர்வேஷன், இதெல்லாம் டிஃபால்ட்டாக ஸ்லீப்பிங் ஸ்டேட்மெண்ட்டாகவே வந்து உட்காந்துரும். இன்சென்ஸ் இதெல்லாம் போட்டால் மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, அப்போது இந்த பர்டிகுலர் ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் டு எம்பவர் மைனாரிட்டிஸ் அண்ட் ஆர்டிசன் கம்யூனிட்டிஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஸ்கீம்லாம் மிஸ் பண்ணிட்டு போகாதீங்க அட்லீஸ்ட், ஏன்னா மற்ற எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், நிறையா இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கோம். மற்ற இடத்துல கேட்ட ஒரு அதாவது தட் இஸ் மற்ற எக்ஸாம்ஸில் கேட்டதும் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆன மாதிரி நம்ம காமிச்சிருக்கோம். அதே மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மிஸ் அவுட் பண்ணிட்டு போயிட வேணாம். ஓகே, தென் இது ஓரளவுக்கு நம்ம மைனாரிட்டி அண்டு மினிஸ்ட்ரி இதிலேருந்து நமக்கு கிடைச்ச இன்கல்கேட் தட் இஸ் இன்ஃபரன்ஸ். ஓகே, தென் எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது 2025 கொஸ்டின் நமக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் தான். ஸோ இட் டார்கெட்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் 1 crore சோலார் ரூஃப் பேனல்ஸ் இன் தி ரெசிடென்ஷியல் செக்டர். எஸ், நான் நேற்றே சொன்னேன், இதுக்கப்புறம் எந்த விதமான ரைடரும் இல்லை, அண்டு கார்பரேட் அப்படின்னு இருந்தால் தான் நான் யோசிச்சிருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரெனியூபிள் எனர்ஜி எய்ம்ஸ் டு இம்பார்ட் ட்ரைனிங் ஆன் இன்ஸ்டாலேஷன், ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ். எஸ், வெறும் எய்ம்ஸ்னு மட்டும்தான் இருக்குது, டைரெக்டாக இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலை. ஓகே, அப்படி சொல்லியிருந்தா வேணால் இது தப்பாக இருந்திருக்கலாம், ஆனால் இது ஒரு எய்ம் தான், தட்ஸ் ஆல். அடுத்தும் பாருங்கள், இட் எய்ம்ஸ் டு கிரியேட் more than 3 lakh skilled manpower through fresh skilling and upskilling under scheme component of capacity building and கேட்டால் எஸ் அவங்களே சொல்லிடுறாங்க ஸ்கீம் காம்பனண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி பில்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அதுவும் கரெக்டாக தான் இருக்க முடியும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1, 2 and 3. ஓகே, ஸோ இதுவுமே
பாரத் தட் இஸ் இந்தியா புக்கில் இருந்து வந்த ஒரு ஸ்கீம் தான். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் உதய். 2016 ஏன் இவ்வளோ ஸ்கீம்ஸ் அப்படின்னா அது அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கொஷின் பேப்பர். ஓகே, ஸோ அது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு அந்த டைம் சொன்னது. பட் ஓகே, பட் 2016 அளவுக்கு இந்த அளவுக்கு இப்போ கொஸ்டின் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்கானா இல்லை. மேக்ஸிமம் போனால் ஒரு 3 to 4 போகலாம். ஓகே, ஸோ அதுலேயும் நம்ம இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் இப்போ நீங்கள் கவர் பண்ணீங்கனாலே ஒரு 2 to 3 டிஃபால்ட்டாக அடிச்சிடலாம். ஓகே, ஸோ 2 விஷயம். ஒன்று, ஸ்கீம் பர்டிகுலராக ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்னா நம்ம மேண்டேட்டாக தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று அப்படியே இல்லாட்டினாலும் அந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கெஸ் ஒர்க் போகிறக்காச்சும் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு நாலேஜ் இருக்கணும். ஸோ இது ரெண்டும் இருந்தால் மேனேஜ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உதய் ஸ்கீமை பொறுத்தளவுக்கு அதோட ஃபுல் ஃபார்ம் ஆஃப் உதய் ஸ்கீம் இஸ் உஜ்வாலா டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா. ஸோ இது இந்த டைம் வந்து டிஸ்காம் கம்பெனிஸ் ஃபேஸிங் ஹியூஜ் லாஸ். ஓகே, ஸோ அதனால அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தானே மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து சம் ரிஃபார்ம்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த உஜ்வாலா டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் இது தான். ஓகே, ஸோ ப்ரொவைடிங் ஃபார் ஃபினான்ஷியல் டர்ன் அரவுண்ட் அண்ட் ரிவைவல் ஆஃப் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் தான் இதோடது. ப்ரொவைடிங் டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு ஸ்டார்ட் அப் கிடையாது. Providing electricity to every household, it is not an objective of Uday, it is an Gram Jyoti Yojana. Okay, replacing the coal-based power plants with natural gas, nuclear, solar, wind and tidal power plants, no, that is not on scheme. So answer for this one is D, providing for financial turnaround and revival of power distribution companies. This is the correct statement. Okay, so D is the correct answer for this one. Next, இது இந்த கொஷின் தெரியலாட்டினாலும் ட்ரை டு ஆன்சர் ஃபார் தட். ஓகே, ஸோ நேஷனல் சென்டர் ஃபார் குட் கவர்னன்ஸ் தெரியலைனாலும் இதை கெஸ் ஒர்க் போகலாம். ஓகே, ஸோ குட் கவர்னன்ஸ்னு பேசிட்டாங்க. ஸோ இது மோஸ்ட்லி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் சென்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் ரெலவெண்ட்டான ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், என்சிஜிஜி வாஸ் செட்டப் பை தி சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக போலீஸ் அகாடமி இட்ஸ் ரோல் இஸ் டிஃப்ரெண்ட். குட் கவர்னன்ஸ் இட் இஸ் ஆல் அபவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். அப்போ இது கண்டிப்பாக யார் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா நான் சர்தார் பட்டேல் போலீஸ் அகாடமி நேஷனல் போலீஸ் அகாடமி கிடையாது, தட் இஸ் லபாசனா. ஓகே, ஸோ லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அவங்க பண்ணது தான். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ராங்னா இது ரெண்டு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 1, 2 and 4 இருக்கணும், இல்லாட்டி 3 and 4 இருக்கணும். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, ஸோ இதை செக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு ஆன்சர் அரைவ் ஆகிட்டோம் அப்படின்னா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆன்சர் செக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா த சேர்மன் ஆஃப் த கவர்னிங் பாடி ஆஃப் என்சிஜிஜி இஸ் தி கேபினட் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றாங்க. நோட் இட் டவுன், திஸ் மே பி யூஸ் இன் யுவர் சம் அதர் பாலிட்டியிலோட யூஸ் ஆகலாம். கேபினட் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் சேர்மன் ஆஃப் தி கவர்னிங் பாடி ஆஃப் என்சிஜிஜின்னு கேட்டால் எஸ் இட் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னென்னா இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், வேறு எதுக்கான யூஸ் ஆகலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிசர்ச் ஹாஸ் பின் ரீகிஸ்டர்ட் அண்ட் சப்சூம்ட் இன் டு என்சிஜி. ஓகே, ரிசர்வ் பண்ணுறேன். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், என்சிஜிஜி இஸ் அன் அப்பெக்ஸ் லெவல் அட்டானமி அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். மேபி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கான ஸ்கோப் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னு வரும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், டிபிஐடி. ஓகே, ஸோ அப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அப்படின்னு போனோம்னா ஆன்சர் இஸ் 2 and 4. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்தால் பயப்படாதீங்க, லாஜிக்கலாகவே அப்ளை பண்ணி ஆன்சர் அரைவ் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நமக்கு குட் கவர்னன்ஸ் அப்படின்னா அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்க்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறது, க்ளோஸ் ப்ராக்சிமேட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே ஓரளவுக்கு we can guess the answer for it. Okay, so answer for this one is 2 and 4 is the answer. Okay, and the next one, this, okay, so open network for digital commerce. So இது with respect to digital public infrastructure இருந்து டெவலப் ஆன ஒன்று தான். So it was launched in 2021 by the government of India. இருக்கலாம். It aims to democratize e-commerce in India. இருக்கலாம். It has surpassed China in 2024 in e-retail penetration. அப்படியா, சைனாவை நம்ம சர்பாஸ் பண்ணிட்டோமா அப்படின்னா காமனாக ஒரு லாஜிக்கல் அப்ளை பண்ணோம்னா இப்போ இல்லை, அஸ் ஆஃப் நோ. ஓகே, ஸோ அஸ் ஆஃப் நோ இட் இஸ் நாட். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் நோ, தட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 2 இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது சிம்பிளாக நம்ம ரீட் பண்ணாலே இதுக்கு ஆன்சர் நம்மளால் அச்சீவ் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ அப்போ ஃபார் திஸ் ஒன் ஆன்சர் இஸ் பி 1 and 2 இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் இன்க்ளூட் அண்டர் பாரத் மாலா பரியோஜனா. ஸோ இது நமக்கு தெரியும்,
for ensuring road transportation. Okay, so within the gram, that is village panchayat side இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம்னா that is gram sadak யோஜனா. ஓவரால் அந்த டெடிகேட்டட் காரிடார்ஸ், என்ஹெச், போர்ட், ஹார்பர் கனெக்டிவிட்டி இதெல்லாம் என்ஷூர் பண்ணுறது தட் இஸ் பாரத் மாலா பரியோஜனா தான். ஓகே, ஸோ அப்படி இருக்கையில் அப்போது எதெல்லாம் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் தி ரோட் கனெக்டிவிட்டி டு பார்டர் ஏரியாஸ்ன்னு கேட்டால் எஸ், இட் இஸ் கரெக்டு தான். Development of coastal roads, that is also correct. Improvement in the efficiency of national corridors, that is also correct. So answer for this one is D is the correct answer. ஏன்னா scope of activities ரொம்ப வைடாக தான் இருக்கும். ஓகே, இப்போ கிராம் சதக்குன்னு போயிட்டா இதுக்கெல்லாம் நமக்கு ஸ்கோப் இருக்காது. பட் இந்த ஸ்கீம் இட் இஸ் அன் ப்ராடர் ஸ்கீம், ஸோ ப்ராடரான ஆன்சர் தான் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் டி 1, 2 and 3. ஓகே, தென் திஸ் ஒன். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் அஸ் எக்ஸ்போர்ட் ஹப்ஸ். இதுவுமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ DEH வாஸ் லான்ச்ட் இன் ஆகஸ்ட் 2019 இருக்கலாம். The aim of the DEH is to boost exporters of only selected districts of the country. செக் பண்ணுங்க. India's foreign trade policy 2023 reiterated the role of DEH. இருக்கலாம், அப்ஜெக்ஷனுக்கான எந்த ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. DEH aims to promote exports by providing financial inclusion and facilitating logistical and infrastructural support. ஸோ இதில் ஏதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. பட் இது பாருங்கள், ஒன்லி செலக்டட் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ அப்படி ஏதாச்சும் ஸ்பெசிஃபை பண்ணி முடிக்க முடியுமா என்ன? ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் இஸ் ஃபைன். பட் அந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இருக்கிறது தானே. செலக்டிவாக ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸை மட்டும் என்ன பண்ணணும்னு ட்ரை பண்ண மாட்டாங்க. ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு நேஷனல் பாலிசி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் இந்த டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கான ஸ்கோப் என்னென்னா ரொம்ப மினிமம். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் இதுக்குமே நம்ம படிச்சுட்டு தான் ஆன்சர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஆஃப் இட். பிகாஸ் இங்கே ஒன்லி செலக்டட் டிஸ்ட்ரிக்ஸுங்கிறது இருக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஓகே, ஏன்னா நேம் இட் செல்ஃப் சேஸ் தட் டிஸ்ட்ரிக்ஸ் அஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஹப்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் யூ வாண்ட் டு அட்டன் தி கொஸ்டின் வித் கரெக்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான். இன்சென்ஸ் லாஜிக்கலாக அட்டன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவ். ஸோ இது ஸ்வயத். ஸோ ஸ்வயத்தோட அப்ஜெக்டிவ் என்ன? பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஸ்வயத். ஸோ ஸ்வயத் இனிஷியேட்டிவ் டு ப்ரொமோட் இன்க்ளூசிவ் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட். ஓகே, ஸோ 7 years ஆஃப் செலிப்ரேஷன் நடக்குது ஜெம் போர்ட்டலில். ஓகே, ஸோ அப்போ அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும்? என்கரேஜிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் காமர்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. ப்ரொமோட்டிங் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்டார்ட்அப்ஸ், விமன், youth, advantaged through e-transactions. Providing financial assistance? No, that is not. Establishment a global e-commerce platform? No, that is not. So, அப்போ ஆன்சர் என்னது? Promoting participation of women entrepreneurs, startups and youth in public procurement தான். Okay, so this is the observation, that is Swayat initiative. Mostly உங்களுக்கு ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் தெரிஞ்சாலே நீங்கள் 80% ஆஃப் த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ரிமைனிங் 20% மினிஸ்ட்ரீஸு இல்லை அதர் திங்ஸ் சச்சஸ் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜ் கேட்டகரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது சம்டைம்ஸ் என்னென்னா இந்த மாதிரி சம் சர்ப்ரைஸ் கொஸ்டின்ஸும் வரும். பட் கொஞ்சம் என்னென்னா அதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா, தட் இஸ் இந்த மாதிரி ரேண்டம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் கெஸ் பண்ணிட முடியும் இதுதான் இதுக்கான ஆன்சர் வரும் அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபார் ஸ்வயத். தென் 2017 கேட்டது இந்த ஒரு கொஸ்டின், ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான். ஸோ இந்த ஸ்கீமுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இஃப் யூ ஹாவ் தி ஸ்கில் செட் இன்சென்ஸ் அந்த எலிமினேஷன் டெக்னிக் இதெல்லாம் யூஸ் பண்ணால் இந்த ஸ்கீமுமே நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் இஸ் அ சென்ட்ரலைஸ் ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஓகே, ஸோ இட் இஸ் அ சென்ட்ரலைஸ் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் ஃபைன் ஃபார் டெவலப்பிங் எவ்ரி சிட்டி ஆஃப் அவர் கண்ட்ரி இன்டு எ ஸ்மார்ட் சிட்டி இன் அ டிகேட். ஸோ ஸ்மார்ட் சிட்டியே மொத்தம் எத்தனை தான் இருக்குது? 100 சிட்டிஸ்க்கு தானே பிளான் பண்ணாங்க. பட் ஹேக்கத்தான் அப்படிங்கிறது அது ஏதோ ஒரு ஐடியாவை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே. யூஸ்வலாக ஹேக்கத்தான் அப்படிங்கிறது ஒரு ஐடியா ஜென்ரேட் பண்ணி அது ரெலவெண்ட்டான ஒரு பர்டிகுலர் தீம் எடுத்துக்கிட்டு அது ரெலவெண்ட்டான சம் டெவலப்மெண்ட்டு, அது ரெலவெண்ட்டான ரிசர்ச்சு, அதை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணி அது ஒரு ரிசல்ட் அவுட்கம் அந்த மாதிரி தான் இருக்குமோ தவிர ஒரு ஹேக்கத்தான் எப்படி இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டாகவோ இல்லை எவ்ரி சிட்டிசன் ஆஃப் அவர் கண்ட்ரி இன்டு ஏ ஸ்மார்ட் சிட்டியாவோ மாற்றுறதுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது ஹேக்கத்தானில் பாசிபிள் இல்லை. ஸ்மார்ட் சிட்டி வரைக்கும் ஓகே, ஸ்மார்ட் இந்தியா வரைக்கும் ஓகே, ஸ்மார்ட் சிட்டி வரைக்கும் ஓகே, அப்படியே இருந்தாலும் அது 100 தான். ஓகே, ஸோ அப்படி இருக்கையில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஃபார் எவ்ரி சிட்டி, இதுதான் கீவேர்டு. எவ்ரி சிட்டி ஆஃப் அவர் கண்ட்ரி இன்டு ஏ ஸ்மார்ட் சிட்டி இன் எ டிகேட். ஓகே, ஸோ அப்போது ஆப்வியஸ்லி இந்த ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் ஆகிறதுக்கு தான் ஸ்கோப் அதிகம்.
Okay, then it is an initiative to identify new digital technology, okay, innovations for solving the many problems faced by our country and get a highly sleeping. ஒன்றும் பெருசாக இங்கே எதுவும் கண்டிஷன்ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ சிம்பிளாகவே இந்த கொஷின் ஆன்சர் பண்ணலாம். 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே ஃபைன். இட் இஸ் அ ப்ரோக்ராம் எய்ம்ட் அட் மேக்கிங் ஆல் தி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இன் அவர் கண்ட்ரி கம்ப்ளீட்லி டிஜிட்டல் இன் எ டிகேட். சி ஹவு இட் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ அப்போது இதுதான் நான் சொன்ன அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஸோ அப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 ஒன்லி. ஓகே, ஸோ அப்போது திருப்பி டைம் அண்ட் அகைன் சொல்கிறேன். ஸ்கீம்ஸை படிச்சுட்டு போய் நாலேஜ் பார்ட்டை வச்சு சால்வ் பண்ணுறது ஓகே, அது ஒரு 80% அப்படின்னா 20% உங்களுக்கு இந்த மாதிரி சால்விங் டெக்னிக் தெரிஞ்சாலும் இதை ஸ்கில்ஃபுல்லாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபார் திஸ் ஆன்சர் இஸ் B2 ஒன்லி. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானோட ஆப்ஜெக்டிவ். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ரூரல் டெவலப்மெண்ட் இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் நேற்று. ஓகே, ஸோ டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்டு மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதில் இந்த ரூரல் இந்தியா ஸ்கீம் ரெலவெண்ட்டாக வரும்போது லேண்ட் ரெக்கார்டு அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது டு இம்ப்ளிமெண்ட் த ஸ்கீம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் 100% ஃபண்டிங். எஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன் இது சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமாக இருந்தாலும் தட் இஸ் 100% ஃபண்டிங் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது. அண்டர் த ஸ்கீம் cadastral maps are digitized. இது ஸ்லீப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு நேற்றே சொல்லிடுச்சு. Then an initiative has been undertaken to transliterate the record of rights from local language to any of the recognized language அப்படின்றாங்க. that is also correct. So answer is 1 and 2 and 3. ஸோ இந்த கொஸ்டின் நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ இது ஒரு செக்மெண்ட் ஃப்ரம் தி ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்றும் பார்த்தீங்கன்னா இது மேப்லாட். ஸோ அந்த வருஷம் 2019 கொரோனா, அதனால டெவலப்மெண்ட்டில் சில தட் இஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணாங்க மேப்லாட் ஃபண்டில். அதனால் அதோட ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இது இருந்துச்சு. இருந்தாலும் இது ஒரு ஸ்கோப் ஆஃப் கொஸ்டினுக்கான பிளேஸ் தான். ஓகே, ஸோ மாப்லாட் ஃபண்ட் மஸ்ட் பி யூஸ் டு கிரியேட் டியூரபிள் செட்ஸ் லைக் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஹெல்த் எஜுகேஷனான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ இது வந்து ஃபார் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஃபண்டு. இதுலேருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க டெவலப் பண்ணி தான் ஆகணும். Second, each specified portion of each MP fund must be benefited for the scheduled caste and scheduled population and keta. Yes, that is an objective. Second statement to correct them. Maflat fund are sanctioned only on yearly basis and the unused funds cannot be carried out in pathina. Actually, it is a non-lapsable fund. Non-lapsable fund in sense ஒரு 5 crores கொடுக்குறாங்க அப்படின்னா per year, அதில் ஒரு 4 கோடி தான் செலவழிச்சிருக்கீங்க அப்படின்னா சில நமக்கு என்னென்னா சில மோஸ்ட்லி ஸ்கீம்ஸ் எல்லாமே லாப்சபிள் ஃபண்டாக தான் இருக்குது. இன் சென்ஸ் அந்த வருஷம் நீங்கள் செலவு பண்ணலைன்னா அந்த ஃபண்டை நீங்கள் சரண்டர் பண்ணிடணும் கவர்மெண்ட் கிட்ட. ஆனால் இது எப்படின்னா கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். லைக் இது நிர்பயா ஃபண்டு, இதெல்லாம் நான் லாப்சபிள் ஃபண்டு. இந்த வருஷம் நீங்கள் செலவு பண்ணலைன்னா அடுத்த வருஷம் அது அக்குமுலேட் ஆகி 1 கோடியே இன்னும் 1 கோடி ரூபா அங்கிட்ட ஆட் ஆகும். ஸோ 6 crores அவங்க அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அது ஒன்று தான் அவங்க எதிர்பார்த்தது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் பிகாஸ் தே செட் தட் இட் இஸ் கேனாட் பி கேரி ஃபார்வர்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எலிமினேட் பண்ணாலே ஐ ஹோப் ஆன்சர் வந்திருக்கணும். ஓகே, ஸோ த டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி மஸ்ட் இன்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 10% ஆஃப் ஆல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா no, that is not correct. Okay, so all work under implementation of every year and get are not necessary. Okay, so answer for this one is 1, 2 and 4. I hope answer is correct. Okay, so 1, 2, 4 is the correct answer. So 4 statement is correct. So yeah, district authority must inspect. So 10% of all work under implementation of every year and get yes, D statement correct. So the objective of the scheme. Okay, so இதெல்லாம் நமக்கு mandatory தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் தான். So answer is D. Okay. Next, Swamitva. Swamitva scheme was launched by which one of the following ministries கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி ரூரல் டெவலப்மெண்ட் இருந்தாலுமே இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி தான் பண்ணுறது. ஓகே, ஸோ ஹியர் ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ஒன் இஸ் சர்வே ஆஃப் வில்லேஜ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவைஸ்டு டெக்னாலஜிஸ் இன் வில்லேஜ் ஏரியாஸ். ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்கீம் இஸ் டன் பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் தான். ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஸ்கீம் வந்து இதுதான். ஓகே, ஸோ அப்போது ஹோலிஸ்டிக்காக நமக்கு என்னென்னா ஸ்கீம்ஸை வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது வி ஆல்ரெடி நோ. ஓகே, ஸோ ஓரளவுக்கு நம்ம என்னென்னா ஸ்கீமை 2 பார்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே பார்த்துருக்கோம். ஒன்று நாலேஜ் பார்ட்டு எங்கெல்லாம் கிரிட்டிக்கலாக தேவைப்படுது, நாலேஜ் பார்ட்டு இல்லாமல் சம் லாஜிக்கல் எலிமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செட் ஆஃப் ஏரியாஸில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷன் சக்தி, மிஷன் சக்ஷன், வத்ஸ்யாலயா, கோயப்பாயா, ஷீபாக்ஸ் போர்ட்டல், பிஎம் வித்யாலட்சுமி, பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. ஓகே, ஸோ இதோட கன்சாலிடேட்டட் மெட்டீரியல்ஸ் நம்ம ஆல்ரெடி நோட்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்.
நெக்ஸ்ட் ஒன் எஜுகேஷன். ஓகே, ஸோ இது கன்சாலிடேட்டட் சமகர சிக்ஷா. ஸோ ஆல் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி செக்டர்ஸ் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணது. பிஎம் ஸ்ரீ ஸ்கீம், தட் இஸ் யூ கேன் ஜாயின் யுவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஓகே, ஸோ அது எய்டட் ஸ்கூல்ஸு இது எல்லாத்தையுமே ஒரு மாடல் ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது. நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்து இட் இஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு உலாஸ், தட் இஸ் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு அதர் தென் அந்த அகாடமிக் ஆக்டிவிட்டீஸை தாண்டி பண்ணுறது. உன்னத் பாரத் அபியான் கனெக்டிங் அகடமிக் டு தி லோக்கல் கம்யூனிட்டி. ஸோ அது அதோட அப்ஜெக்டிவ். சக்ஷம் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். பிரகதி providing assistance for girl advancement in technical education. The name itself says that. Rashtriya Uchatar Shiksha Abhiyan for higher secondary education. Vidhalakshmi portal, it is for I hope for education. Okay, education in sense women and online education develop பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். செக் பண்ணிக்கங்க. ஓகே, தென் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷனில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்டு அண்ட் இட்ஸ் சப் ஸ்கீம்ஸ் லைக் நேற்று பார்த்தோம்ல ரெகனேஷன் ஆஃப் ப்ரேயர் லேர்னிங் ஸ்கீமு, நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு, இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் இந்த தடவை கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏஜ் கேட்டகரி என்ன, எத்தனை ஆர்டிஷன்ஸ் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஏதாச்சும் அதில் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, அது சென்ட்ரலைஸ் ஸ்பான்சர் ஸ்கீமா, சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா, இந்த மாதிரி விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணிக்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேஷனல் அப்ரண்டிஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீமும் அதே மாதிரி ஒன்று தான். ஜன் சிக்ஸன் சன்சன் கிராஃப்ட்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இது எல்லாமே ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடியது தான். ஜஸ்ட் வாட்டுங்கிற அப்ஜெக்டிவ் மட்டும் நாச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எம்எஸ்எம்இ. ஸோ நியூ கிரைட்டீரியா ஃபார் எம்எஸ்எம்இ என்ன இருக்குது, ஸ்டார்ட் அப் ஸ்டாண்டப் இந்தியாவோட டெஃபினேஷன்ஸ் என்ன, பிஎம் ஸ்வநிதியோட அப்ஜெக்டிவ் என்ன, முத்ராவோட அப்ஜெக்டிவ் என்ன, கிரெடிட் கேரண்டி ப்ரோக்ராம், உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல், ஸ்ரீ ஃபண்ட், பிஎம் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். ஸோ இது எல்லாத்தோட ஒன்லைனர் ஒன்று மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஐ டெமான்ஸ்ட்ரேட்டட். ஓகே, ஸோ ஒரு இடத்துல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஸோ ட்ரைபல் டெவலப்மெண்ட்லேயுமே இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் இது மட்டும் நாச்சுன்னு பார்த்துட்டு போங்க, கேட்குறக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, தென் இந்த ஜுகா. ஓகே, ஸோ இந்த ஸ்கீமே ரொம்ப முக்கியம் தான். மற்றதெல்லாம் ஒன்லைனர் தான், சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸாக தான் இருக்கும். தென் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸில் ஆல்ரெடி செட். ஜன்தன் யோஜனா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், பீமா யோஜனா, ஜோஜ் பீமா யோஜனா இது இன்சூரன்ஸ் ஸ்கீமு, அட்டல் பென்ஷன் ஸ்கீம், தட் இஸ் அன் பென்ஷன் ஸ்கீம், நேம் இட் செல்ஃப் சேஸ் தட். தென் இது பார்த்து வச்சுக்கோங்க, பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தான் ஸ்கீம். எம்என்ஆர்ஏகா நம்ம இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு அன் அனதர் நேம். ஓகே, ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, நியூ இனிஷியேட்டிவ்ஸ். தென் அதுக்கப்புறம் ரெனியூபிள் எனர்ஜியை பொறுத்தளவு சூரியகார் குஷும் நமக்கு ஆல்ரெடி கேட்டுட்டாங்க ரெனியூபிள் எனர்ஜியில் ஒரு கொஸ்டின். ஸோ இந்த வருஷம் கேட்கறதுக்கான ஸ்கோப் கம்மி. காமர்ஸை பொறுத்தளவுக்கு உன்னத்தி, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரை பொறுத்தளவுக்கு கியான் பாரத் மிஷன், எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தளவுக்கு பாஷினி இனிஷியேட்டிவ், ஏஎன்டி இந்தியா ஏஐ மிஷன். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி ஆல்ரெடி நான் செட் பண்ண சொல்லிட்டேன். ஸ்வம்விதா வந்து ட்ரோன் பேஸ்டு மேப்பிங் ஆஃப் ரூரல் இன்ஹாபிட்டட் ஏரியாஸ். ராஷ்ட்ரிய கிராம் சுரட்ச் அபியான் வந்து ஸ்ட்ரென்தன்ஸ் கெப்பாசிட்டி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மைனாரிட்டிஸ்னு வரும்போது பிஎம் விகாஸ், இட் இஸ் அன் அம்பர்லா ஸ்கீம் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபார் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் அண்ட் ட்ரெடிஷனல் ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ் இப்போ தான் பார்த்தோம். பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் கிரயக்காரம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் மைனாரிட்டி கான்சன்ட்ரேட்டட் ஏரியாஸ். ஓகே, தென் நைருஷினி லீடர்ஷிப் ட்ரைனிங் ஃபார் மைனாரிட்டி விமன். ஸோ மைனாரிட்டிஸ்க்கான ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் ஒன்லைனராக தான் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஏன்னா அவ்வளோதான் அதுக்கு கெப்பாசிட்டியே இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே போய் இன் டீட்டெயிலாக பெனிஃபிட்ஸு யாருக்கானது உள்ள இன்டெப்த்தாக போய் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்காது. மினிமம் லெவலில் தான் இந்த ஏரியாவில் கொஷின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தட் இஸ் ஒன்லைனர் கொஷின் தான் ஸ்கோப் இருக்குது. அதனால தான் இங்கே எல்லாத்தையுமே ஒன்லைனராக நான் ஃபிக்ஸ் பண்ணது. ஓகே, தென் ட்ரைபல் டெவலப்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஜன் சிக்ஷன் சஸ்தன் அண்ட் ட்ரைபல் ஸ்கில்லிங்கிறது இட் இஸ் கீ வெஹிக்கிள் ஃபார் லாஸ்ட் மைல் ஸ்கில்லிங் தான். ஓகே, ஸோ ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் தான் இதெல்லாம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு ஜன்ஜமன் அங்கே பார்க்கும்போது அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தோம். ஓகே, ஸோ இங்கே எஸ்பெஷலி பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸை பொறுத்தளவுக்கு இங்கே ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுறதுக்கான ஒன்று. ஓகே, ஸோ வந்தன் விகாஸ் யோஜனா வேல்யூ அடிஷன் டு மைனர்ஸ் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், இவ்வளோ தான் ஒன்லைனராக தான் கேட்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஸ்கீமுக்கெல்லாம் ஸ்கோப் அப்படிங்கிறது அவ்வளோதான். நேற்று பார்த்த அளவுக்கு மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீமை டீகோட் பண்ண அளவுக்கோ, இல்லை ஜன் ஆரோக்கிய மிஷனை டெவலப் பண்ண டீட்டெயில் பண்ண அளவுக்கோ, இல்லை விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டில் மிஷன் சக்தி எது, மிஷன் சக்ஷம் இந்த மாதிரி விஷயங்களை டெவலப் பண்ணதுக்கோ, ஓகே அந்த அளவுக்கு ஸ்கோப் வந்து இந்த செக்மெண்ட்டில் இல்லை. அடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியதுன்னா அந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ், அதுலேயும் மைக்ரோ இன்சூரன்ஸ் அண்ட் மைக்ரோ பென்ஷன் ஸ்கீம்ஸ், இது கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும்.
ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஒன்லைனராக பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களால் கன்சால்டேட் பண்ணிட முடியும். அது அந்த அளவுக்கு தான் அதுக்கான ஸ்கோப்பும் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒன்லைனர் தான். ஒன்லைனருக்கான கெப்பாசிட்டி தான் இதுக்கு இருக்கும். ஓகே, ஸோ குசும் ஸ்கீம் நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அந்த காம்பனண்ட்டு கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஏன்னா முஃப்த் பிஜிலி யோஜனா கேட்டாச்சு. ஒரு வேளை கேட்குறதா இருந்தால் ஆல்டர்னேட் ரெனியூவல் எனர்ஜியில் போனோம் அப்படின்னா குசும் ஸ்கீம் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஏன்னா அது ஃபார்மர்ஸ்க்கான பெனிஃபிட்டை என்ஷூர் பண்ணக்கூடிய ஒன்று. அப்போ அந்த இடத்துல அது எதோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது யூ ஷுட் நோ. ஓகே, தென் எம்எஸ்எம்இ. ஸோ ஃபார்மலைசேஷன் ஆஃப் எம்எஸ்எம்இ. ஸோ ஆல்ரெடி இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலோட பர்பஸ் என்னன்னு கேட்கலாம். ஸோ அது பார்த்து வச்சுக்கோங்க. கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அது 25th ஆனிவர்சரியோட செலிப்ரேஷன் இருக்குது கிரெடிட் கேரண்டி ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். தென் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, தட் இஸ் ஸ்ரீ ஃபண்ட் ஸ்கீம் யாருக்கானது அப்படின்னா எம்எஸ்எம்இக்கான ஸ்கீம் தான். தென் ரேம்ப் ஸ்கீம் யாருக்கானதுன்னா அது வேர்ல்ட் பேங்க் சப்போர்ட்டட் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமு. எதுக்குன்னா டு இம்ப்ரூவ் அக்சஸ் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் டு மார்க்கெட். ஸோ வாட் இட் ஃபெசிலிட்டேட்ஸ்னா ஃபினான்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன். ஸோ இதெல்லாம் ஒன்லைனராக எழுதுனா கூட சின்னதாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப லாங்காக இன்டீட்டெயிலாக ஒர்க் அவுட் பண்ணாட்டினாலும் ஒன்லைனராக இதெல்லாம் ரெடி பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது. தென் எம்எஸ்எம்இ சாம்பியன் ஸ்கீம் அப்படிங்கிறது இட் இஸ் அன் என்டர்பிரைசஸ் அண்ட் மாடர்னைஸ் தேர் ப்ராசஸ், ரெடியூஸ் வேஸ்டேஜ், ஷார்பன் பிஸ்னஸ் காம்படிட்டிவ் அண்ட் ஃபெசிலிட்டேட் தேர் நேஷனல் அண்ட் குளோபல் ரீச் எக்ஸலன்ஸ். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ ஹோப் ஸ்கீம்ஸுக்கான ஒரு இன்புட் ப்ளஸ் அதுக்கான சோர்ஸ், அதில் எதெல்லாம் நீங்கள் படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அது எப்படி சேனலைஸ் பண்ணணும், ஸோ அதில் எதெல்லாம் டார்கெட்டட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வேளை கொஷினுக்கான ஆன்சர் நாலேஜ் பார்ட்லேருந்து இன்கல்கேட் பண்ணி இன்ஃபோர் பண்ண முடியாட்டினாலும் லாஜிக்கலாக சில வேர்ட்ஸை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒன்லி அந்த இடத்துல வரும்போதோ இல்லை பட்டு வரும்போதோ இல்லை ஆல் வரும்போதோ அண்டுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு அடிஷ்னல் காம்பனண்ட்டு தட் இஸ் எக்ஸ்ட்ரா காம்பனண்ட் ஒன்று ஆட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி ராங் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சர்டைன்னு எழுதும் போதோ இல்லை சம்முன்னு இருக்கும் போதோ ஸோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸில் மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கிறக்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறதும், எய்ம்ஸ்னு இருக்கிற இடத்துல அது கரெக்டாக இருக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கோ, இல்லை மோஸ்ட்லி எனி ரைடர் பின்னாடி இல்லை இன்சென்ஸ் எனி கண்டிஷனல் காம்பனண்ட் உள்ளே இல்லைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கோ சில லாஜிக்கலாக நம்ம அரைவ் ஆகி சில ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம கரெக்டுங்கிற மாதிரி போகணும். ஓகே, ஸோ அப்போ அதையும் கொஞ்சம் இன்கல்கேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆன்சர்ஸை உங்களால் அரைவ் ஆகிறது ரொம்ப ஈஸின்னு சொல்கிறேன். ஸோ வித் திஸ் ஸ்கீம் பார்ட் இஸ் ஓவர். ஓகே, ஸோ இதுக்கான மெட்டீரியல் ஆல்ரெடி வி அட்டாச்சு. ஓகே, பார்ட் 1க்கு அட்டாச் பண்ணியாச்சு, பார்ட் 2 சூன் வி வில் ரிலீஸ். ஓகே, ஸோ ரெண்டையும் ஓரளவுக்கு நீங்கள் கன்சால்டேட் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு ஸ்கீம்ஸ் பார்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அப்படியே வந்தாலும் மேக்ஸிமம் அது லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ.